இயேசுவை உண்மையாக நாம் அறிந்து கொள்ள, உண்மையான நம்பிக்கையில் நாம் வளர, நாம் கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட வேண்டும். மனிதர்களுடைய அறிவார்ந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் அல்ல, இந்த உலகம் தருகின்ற ஞானத்தினால் அல்ல. தந்தை கடவுள் பேதுருவிடம் பேசியதால் தான் பேதுரு இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என்று தெரிந்து கொண்டார். தந்தை கடவுள் பேசுகின்ற மொழி எது? தூய ஆவி வழியாக. திருமுழுக்கு பெற்ற இயேசுவின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். 3:21 லூக்காவிலே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் தந்தை கடவுள் பேசினார், இவரே என்னுடைய அன்பான மகன். நாம் ஆவியினால் ஏவப்பட்டு நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை அறிவிக்கிறோம் என்றால், ஆவியானவரால் உந்தி தள்ளப்பட்டு அதை செய்கிறோம் என்றால், நம் வழியாக தந்தை கடவுள் பேசுவார். நம்மை அவருடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அந்த செயலே நமக்கு சான்றாக நிற்கும். நம்முடைய அறிவித்தலே சான்றாக நிற்கும். நம்முடைய வாழ்வு சான்றாக நிற்கும். தந்தை கடவுள் பேச வேண்டும். ஆகவே நாம் எப்பொழுதும் மற்ற மனிதர்களோடு பேசும் பொழுது கூட ஒரு வினாடி ஜெபம், 2 வினாடி ஜெபம். ஆண்டவரே, என் வழியாக நீர் பேசும். ஆண்டவரே, என் வழியாக என் குடும்பத்தை நடத்தும். ஆண்டவரே, என் வழியாக நீர் சொல்லுகின்ற வார்த்தைகள் என் பிள்ளைகளில் உரையட்டும், என் பிள்ளைகள் அதில் வளரட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு நீர் பேசும், என் வழியாக நீர் பேசும். நம்மை முழுவதுமாக வெறுமையாக்கிக் கொள்வது.